மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கேப்டன் ஆலயம் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் கலைமாமணி காண உலகநாதன். அடடா என் ராஜா, அழகிய பூரோஜா, சூடாமணி போனதே எங்கள் வாடா மலர் சாய்ந்ததே, அண்ணன் விஜயகாந்த் உடல் சாய்ந்ததே. அடடா என் ராஜா, அழகிய பூரோஜா, சூடாமணி போனதே எங்கள் ஐயாவின் உடல் சாய்ந்ததே. தேர் போல உன்னை எண்ணி தமிழகம் வாழ்ந்ததையா, எங்கள் மனதில் வாழுகின்றாயே, நீயும் மக்கள் மனதில் வாழுகின்றாயே, எங்களையா என்றும் நீ நிலைத்து நின்றாயே. அடடா என் ராஜா, அழகிய பூரோஜா, சூடாமணி போனதே எங்கள் வாடா மலர் சாய்ந்ததே. ஐயா விஜயகாந்தன் மக்கள் மனதில் என்றும் வாழுதே, ஐயா மக்கள் மனதில் என்றும் வாழுதே. அடடா என் ராஜா, அழகிய பூரோஜா, சூடாமணி போனதே எங்கள் வாடா மலர் சாய்ந்ததே, அண்ணன் விஜயகாந்த் உடல் சாய்ந்ததே. அடடா என் ராஜா, அழகிய பூரோஜா, சூடாமணி போனதே எங்கள் வாடா மலர் சாய்ந்ததே. ஐயா விஜயகாந்தன் மக்கள் மனதில் என்றும் வாழுதே, ஐயா மக்கள் மனதில் என்றும் வாழுதே. அதாவது இன்றைக்கி ஐயோ விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்ததில் ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஐயாவை பற்றி சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு வாரம் கூட ஆகும். அதுபோல் அவர் செய்த ஒரு நல்ல ஒரு தொண்டுகள், நன்மைகள், மக்களுக்கு செஞ்ச ஒரு நல்ல ஒரு உதவிகள், அதெல்லாம் மறக்க முடியாது. அதைப்போல் அவர் திரைப்படத்திலும் அவருடைய எல்லா படமும் நல்ல ஒரு மக்களுக்கு நல்லதை ஒரு எடுத்து சொல்கிற நல்ல ஒரு செய்தியாக தான் இருக்கும். கண்டி ஒரு அருமையான படமாக அவருக்கு ஏற்ற போல் அமைஞ்சது. இந்த சினிமா உலகுக்கு, இந்த தமிழகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தடைய என்னுடைய மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன்.